வெல்கம் டு மன்சூர் சேனல். இன்றைக்கி ரொம்பவும் ஒரு ஹெல்த்தியான முருங்கைக்கீரை கடையல் தான் வந்து பண்ண போகிறோம். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு பாத்திரத்தில் சிறுபருப்பு வந்து 1 கப் அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து ஆட் பண்ணிடலாம். சிறுபருப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா இப்போ இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கேன். அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிடுங்க. ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு, உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், உப்பு வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நம்ம பருப்பை வந்து வேக வச்சிடலாம். நான் இன்றைக்கி வந்து 1 சொம்பு அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம். சிறுபருப்புன்னும் போது உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். நீங்கள் வேறு பருப்பு யூஸ் பண்ணுறது இருந்தால் குக்கரில் ஒரு விசில் விட்டு அதுக்கப்புறமா வந்து கீரை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அது கீரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சிறுபருப்பு ஆட் பண்ணுறதுனால இது பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் நான் உருவி வச்சுருக்க முருங்கைக்கீரையை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். அதை வந்து இந்த பருப்பில் ஆட் பண்ணிடலாம். நம்ம முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டால் போதும். ரொம்ப வந்து வேக விட்டிங்கன்னா உங்களுக்கு முருங்கைக்கீரை வந்து ரொம்ப கசப்பாக இருக்கும். அதனால் ஒரு 2 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விட்டு எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், நம்மளுடைய முருங்கைக்கீரை வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. அதில் போட்டோன்னே பார்த்திங்கன்னா நல்லா வந்து இலை வந்து உங்களுக்கு வெந்தது தெரியும். பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். 2 நிமிஷம் போதும், ரொம்ப நேரம் வேண்டாம். இப்போ இதை வந்து நீங்கள் தனியாக வந்து கடையிறதா இருந்துச்சுன்னா ஒரு சட்டியில் வந்து தண்ணி மட்டும் கீரையை மட்டும் இது மாதிரி இருத்து போட்டு நம்ம கடைஞ்சிக்கலாம். இல்லை அப்படியே வேண்டுனா கூட நீங்கள் தாளித்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சட்டியில் நல்லா இது மாதிரி கடைஞ்சிருக்கேன். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடானதும் இதில் வந்து நான் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து ஆட் பண்ணுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிடுறேன். ரெண்டும் நல்லா பொரியட்டும். இப்போ இது கூட 3 வரமிளகாய் வந்து 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 5-6 பல் பூண்டை வந்து தட்டி எடுத்திருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். நீங்கள் எந்த வகையான பருப்பு யூஸ் பண்ணாலும் பெருங்காயம் யூஸ் பண்ணும்போது கேஸ் ப்ராப்ளம் அது மாதிரி எதுவும் இருக்காது. நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது மாதிரி வதக்கி விடுங்க, இல்லைன்னா ரொம்ப கருகி போயிடும். நல்லா இது மாதிரி வதங்கினதை நம்ம ஆல்ரெடி கடைஞ்சி வச்சுருக்க அந்த கீரையில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா திக்காக வந்திருக்கு. இதுவே உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி வேக வச்ச பருப்பு தண்ணியும் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப திக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தண்ணி ஊற்றிட்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு சூப்பரான கடையில் வந்து ரெடி ஆயிடுச்சு.